பாபா சொல்கிறாங்க, நீங்கள் இப்போது அந்த காரணங்கிற வார்த்தைக்கு முக்தி கொடுத்தாதான் மற்றவங்களுக்கு உங்களால் முக்தி கொடுக்க முடியும். பாப்தாதா இதைத்தான் விரும்புகிறார். இந்த வருடத்திற்கான வீட்டு பாடம் ஹோம்ஒர்க் இதுதான். என்ன? நான் முக்தியாகி முக்தி கொடுக்க வேண்டும். இந்த வருஷத்திற்கான ஹோம்ஒர்க் என்னது? நான் முக்தியாகி மற்றவர்களுக்கு முக்தி கொடுக்க வேண்டும். ஏன் எனில் பிரச்சனைகள் நாளுக்கு நாள் மிக அதிகரிக்க வேண்டும். ஆகவே பிரச்சனையை சமாதான ரூபத்திற்கு மாற்றிவிட வேண்டும். கேரண்டி என்ன? கேரண்டி அது என்ன பண்ண போகுது? அதிகரிக்க போகுது. ஆனால் நான் என்னவாகணும்? பிரச்சனையை பார்த்து பயப்படுறவராக இல்லாமல் அதற்கான தீர்வு கொடுக்கக்கூடியவராக மாறணும். சமாதான சொரூபம் ஆகிவிட வேண்டும். அப்போது மெகனத் और समय समस्या मिटाने में नहीं लगे. நீங்கள் பிரச்சனையை அழிக்கிறதுல நேரம் கொடுத்துட்டும் உழைப்பை கொடுத்துட்டும் இருக்கக்கூடாது. இப்போதைக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த பிரச்சனையை முடிக்கிறதுக்கு என்னெல்லாம் கொடுத்துட்ருக்குறோம்? உழைப்பை கொடுக்குறோம், நேரத்தை கொடுக்குறோம். புத்தி மூலமாக நிறைய உழைக்கிறோம். இப்படியா அப்படியா அதுவா இதுவா நிறைய கொடுத்துட்ருக்குறோம். நேரத்தையும் கொடுக்குறோம், பிரச்சனை அதே போல் பிரச்சனையை அழிக்கிறதுக்கு உழைப்பையும் கொடுக்குறோம். क्या अपने आप को अपने भक्तों की और समय की पुकार सुनाई नहीं देती. உங்களுக்கு உங்கள் பக்தர்களுடைய நேரத்தினுடைய அழைப்பு கேட்கவில்லையா? ஆகவே இப்பொழுது நேரத்தின் அனுசாரம் என்ன மாற்றம் கொண்டு வர வேண்டியது அவசியமாக உள்ளது. ஏன்னா இப்போ ஒவ்வொருவருமே அனுபவி மூர்த்தியாகி ஏதாவது அனுபவத்தை செய்ய வேண்டியது மிக அவசியமாக உள்ளது. ஒருத்தருக்கு ஒரு டிபார்ட்மெண்ட்டு, ஒவ்வொருத்தரும் அனுபவம் பண்ணியாச்சு. நாம் இனி என்ன பண்ணணும்? மற்றவங்களுக்கு அனுபவத்தை ஏற்படுத்துறது அவசியம். ஆக பாப்தாதா இப்பொழுது விரும்புவது இதுதான். உங்களுடைய முகம், நடத்தை அப்படி தெளிவாக தென்பட வேண்டும். இவர்கள் முக்தி தாதாவினுடைய குழந்தைகள், முக்தி கொடுக்கக்கூடியவர்கள். உங்கள் முகத்தை பார்த்தாலே, உங்கள் நடத்தையை பார்த்தாலே மற்றவங்களுக்கு தெரியணும். சில பேரை பார்த்ததுமே இவங்க டாக்டரான்னு கேட்டுருவோம். சில பேருடைய ஆக்ஷன்ஸ் ஸ்டெதஸ்கோப்லாம் போடணுன்ற அவசியம் இல்லை. அப்போது உங்களை பார்த்தா பாபா சொல்கிறார், உலகத்துக்கு என்ன தெரியணுமாமா? இவங்கள்ட்ட தான் என் பிரச்சனைக்கான தீர்வு கிடைக்கும். ஏன்னா இவங்கெல்லாம் யாருடைய குழந்தைங்க? முக்தி கொடுக்கக்கூடிய வள்ளலின் குழந்தைங்க. இவங்க எனக்கு முக்தி கொடுத்துருவாங்க அப்படின்னு உங்களை பார்த்து வரணும். உங்களுடைய நெற்றியில் பிரகாசிக்கக்கூடிய நட்சத்திர அனுபவம் ஆக வேண்டும். வெறுமனே ஆத்மா நெற்றியில் இருக்குது என்று சொல்லக்கூடியவங்களாம் இல்லை. ஆத்மா எங்கே இருக்குது? நெத்தியில் இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது. இங்கேன்னு எவ்வளோ நாள் தான் இப்படியே விரலை காமிச்சிட்டு இருக்க போகிறீங்க? பாபா சொல்ல தெரியணுன்றார். பாபா சொல்கிறாங்க, உங்கள் முகத்திலேயே அவங்க அனுபவம் பண்ணணும். இடையில கூட ஒரு வானிலை சொல்லிட்டு இருந்தார், ஸ்லோகன்லேயோ வரதானத்தில் நினைக்கிறேன். உங்கள் முன்னால் வர்றவங்களுக்கு அவங்களுடைய சொரூபம் தானாகவே தென்பட வேண்டும். அப்படிப்பட்ட சாட்சாத்கார மூர்த்தி ஆகுங்கள். கண்ணாடிக்கு முன்னால் போய் நின்னா உருவம் தெரிகிற மாதிரி உங்கள் முன்னால் யார் வந்து நின்னாலும் அவங்களுக்கு என்னென்னு ஞானம் வரணும்? நான் ஆத்மா. பாபா சொல்ல, நம்மளை பார்த்ததுமே அவங்களுக்கு அந்த தாட் வரணும், நான் ஆத்மா. அப்போ நாம் எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணால் அவங்களுக்கு என்னையை பார்த்ததும், இன்றைக்கி மனுஷங்களை பார்த்தா ஒருத்தரை பார்த்தா கோபம் வந்துடுது, ஒருத்தரை பார்த்தா டென்ஷன் வந்துடுது, ஒருத்தரை பார்த்தா கவலை வந்துடுது, ஒருத்தரை பார்த்தா அழுகு கூட வந்துடுது. நமக்கு வரல, இன்னும் உலகம் அப்படித்தானே இருக்குது. தன்னுடைய விஷயத்தை வெளிப்படுத்தி அவங்களுடைய துக்கத்தை ஞாபகப்படுத்தி விட்டுடுறாங்க. அது நல்லபடியாக தான் வரும். இவங்க அழுகிறத பார்த்து இவங்களுக்கு அழுக வந்துடும். பாபா சொல்கிறார், நீங்கள் ஆத்ம ரூபத்தில் இருக்கிறத பார்த்து அவங்க என்னவாயிடணும்? ஆத்ம ரூபத்துக்கு மாறிடணும். அப்போ அது மாதிரி உங்கள் நெத்தியில் அவங்க ஆத்மாவை பார்க்கணும், அனுபவம் செய்யணும்.
அப்போது ஏன்னா அனுபவம் தான் நெருக்கத்தில் கொண்டு வரும். இந்த அனுபவம் முகம் மற்றும் நடத்தையில் மூலமாக வெளிப்படுத்துங்கள். நான் முக்தி தாத்தா, முக்தி வள்ளல் அப்படிங்கிறது நீங்கள் விடுபட்டு இருந்தால் உங்களை பார்த்தாலே தெரியும், இவங்கள்ட்ட கேட்டால் சரியாயிடும் அப்படின்ட்டு. அப்போது பாபா சொல்கிறாங்க, எப்படி பாருங்க, அறிவியல் சாதனங்கள் அனுபவத்தை ஏற்படுத்துகிறது அல்லவா. இப்பொழுது வெயில் சீசனாக இருக்கட்டும், இல்லை குளிர் சீசனாக இருக்கட்டும், அது என்ன பண்ணுது, அது தன் தாக்கத்தை ஏற்படுத்துது. ஆனால் அறிவியல் சாதனம் என்ன பண்ணுது, வெயிலுக்கு ஒரு சாதனத்தை கண்டுபிடிச்சி வச்சுருக்குது, ஃபேனு, ஏசின்னு சொல்லிட்டு. அதே போல் குளிருக்கு அது ஹீட்டர்லாம் இருக்குது, அது ஒரு சாதனம் பண்ணுது, அது தன்னுடைய வேலையை காண்பிக்குது. சயின்ஸு அது தன்னுடைய தீர்வை கொடுக்குது. அதே மாதிரி உங்கள்கிட்ட இப்போது சைலன்ஸ் பவர் இருக்கிறது. அப்போது உங்களால் சக்தியின் அனுபவத்தை ஏற்படுத்த முடியாதா? ஒரு மிஷின் பண்ணுற வேலையை ஒரு ஃபேன் பண்ணுது இல்லையா, நல்லா வேர்த்து கொட்டுதுன்னா அப்படியே பெடஸ்டல் ஃபேனை ஆன் பண்ணி முன்னால் போய் நின்றுருக்கோமா இல்லையா? நின்றுருக்கீங்களா? இல்லை ஃபேன் அட்லீஸ்ட் அதுக்கு முன்னாடி அப்போது தேடி ஓடி வரோம்ல, ஃபேன் எங்கேன்னு தேடி பார்த்து அதுக்கு முன்னால் நின்று சுவிட்சை போட்டு அப்படி ஃபீல் பண்ணுறோம்ல. அது மாதிரி உலகத்தில் யாருக்காவது கஷ்டம்னா நம்மளை தேடி வரணும். தேடி ஒரு 2 நிமிஷம் நின்னதுமே, ஏன் 2 நிமிஷத்துக்கெலாம் இங்கே காலம் இல்லை, ஒரு செகண்டில் அவங்க ஃப்ரீ ஆகிடும், ஒரு செகண்டில் ஃப்ரீ ஆகிடும். இதெல்லாம் சாத்தியமா? ஒரு அப்பா டென்ஷனாக வரார், ஆஃபீஸில் நல்லா திட்டு வாங்கிட்டார், வீட்டுக்கு வந்ததுமே ஒரு குழந்தை, ஒரு 2 வயசு குழந்தை அப்பான்னு காலை கட்டுதுன்னு வச்சுக்கோங்களேன், டென்ஷன் கூடுமா குறையுமா? குழந்தை மழலை அதுக்குன்னு தெரியும். அப்போ ஒரு குழந்தையால் நம்ம மூட என்ன பண்ண முடியுது, மாற்ற முடியுது இல்லை. பாபா கூட சொல்கிறாங்க, ஒரு செகண்டு தான், பார்த்ததுமே மாறிடும். அப்போது பாபா கூட சொல்கிறாங்க, உங்களை பார்த்ததும், ஏன்னா நீங்கள் அனுபவி, உங்கள்கிட்ட சைலன்ஸ் பவர் இருக்குது. சயின்ஸு சாதனமே இவ்வளோ வேலை செய்யும்போது சைலன்ஸ் பவர் உள்ள நீங்கள் ஒரு செகண்டில் யாருக்கும் முக்தி கொடுக்க முடியும். ஆக பாப்தாதா எல்லா குழந்தைகளிடத்திலும் இதைத்தான் விரும்புகிறார். அனுபவத்தின் ஸ்திதியில் நிலைத்து இருந்து இந்த கண்களால் நெற்றியால் ஏதேனும் சக்தியின் அனுபவத்தை செய்ய வையுங்கள். கேட்ட விஷயம் கேட்குற நேரம் நல்லா இருக்கும். ஆத்மா அமைதி சொரூபமானது, இது கேட்குறதுக்கு எப்படி தான் இருக்கும், நல்லா தான் இருக்கும். கேட்குற விஷயம் எவ்வளோ நேரத்துக்கு மட்டும், கேட்குற நேரத்துக்கு மட்டும்தான். கேட்குற நேரத்துக்கு எப்படி இருக்கும், பாபா அன்பு கடல், பாபா அமைதி கடல், பாபா அன்பு கடல், எல்லாம் கரெக்டு தான். கேட்ட விஷயம் கேட்கும் காலத்தில் நன்றாக இருக்கிறது. ஆனால் பிறகு ஏதேனும் பிரச்சனை வந்தால் மறந்தும் போய்விடுகிறது. ஆனால் அனுபவம் என்பது வாழ்க்கை முழுவதற்கும் மறக்காது. அனுபவம் என்பது வாழ்க்கை முழுவதற்கும் மறக்காது. பாப்தாதா ஒரு காரணம் பார்த்தார், ரிசல்ட்டும் பார்த்தார். ஏக் ரிசல்ட் தேக் பகுத் பகுத் முபாரக் தி, ஒரு ரிசல்ட்டை பார்த்து ரொம்ப ரொம்ப வாழ்த்து கொடுத்தார். என்ன ரிசல்ட்? இன்றைக்கு வரைக்கும் நமக்கு சேவையில் ஊக்க உற்சாகம் நன்றாகவே இருக்கிறது. ஆகவே பாப்தாதா வாழ்த்தும் தருகிறார், சேவை அதிகரிக்கவும் செய்கிறது. பிளானும் நல்லா பண்ணுறீங்க, ரிசல்ட்டும் உங்களுக்கு ஏற்ற அளவுக்கு யதாசக்தி உங்களுக்கு கிடைக்குது. நீங்கள் எவ்வளோ உழைப்பு கொடுக்குறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி ரிசல்ட்டும் கிடைக்குது. ஆனால் ஒரு விஷயம், அனுபவம் செய்ய வைப்பதற்காக தன்னிடத்தில் அட்டென்ஷன் கொடுத்து ஆக வேண்டும். நீங்கள் நிறைய சேவா பண்ணுறீங்க, சந்தோஷம், வாழ்த்து. ஆனால் வர்றவங்களுக்கு என்ன கொடுக்கணும், அனுபவம் கொடுக்கணும். கொடுக்கறதுக்கு எதில் அட்டென்ஷன் வைக்கணும்? மற்றவங்களுக்கு அனுபவம் கொடுக்கணும்னா எதில் கவனம் வைக்க வேண்டும்? நான் இப்போ எதுக்கு இருக்கிற ஆத்மாவுக்கு சக்தி கொடுக்கணும், சாந்தி கொடுக்கணும், அன்பு கொடுக்கணும். எதில் கவனம் கொடுக்கணும்? தன்னிடத்தில் கவனம் கொடுக்க வேண்டும். பாபா இன்னைக்கு என்ன சொல்கிறாங்க? சுயமே இல்லை, என் பாக்கெட்டில் கை வச்சாதானே எடுத்து நம்ம என் பாக்கெட்டில் என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சு அதை பயன்படுத்திகிட்டு இருந்தால் தானே அதை எடுத்து அடுத்தவங்களுக்கு கொடுக்க முடியும். என் பாக்கெட்டில் இருக்கிறதே சுற்றியில் இருந்துச்சு, எங்கே இருக்குதுன்னு தெரியல அப்படின்னா
அப்போ சுத்தியல் இருந்து அப்போது சுத்தியல் எங்கே இருக்குதுன்னு எனக்கு தெரியணும். அப்போ தான் அது பயன்படும் இல்லையா? பாபா சொல்கிறார், எதுக்க வர்றவங்களுக்கு அனுபவம் பண்ணணும்னா கவனம் எங்கே இருக்கணும்? என்னிடத்தில் கவனம் இருக்கணும். என்னிடத்தில்னா என்ன? என் குணம், என் சக்தியில் கவனம் இருந்தால் சுயத்தில். பாபா சொல்கிறார், நீங்கள் சுயத்தில் நீங்கள் கவனம் கொடுக்கணும். கொடுத்தாதான் எதுக்க இருக்கிறவங்களுக்கு எதை கொடுக்க முடியும்? அனுபவம் கொடுக்க முடியும். அப்போது பாபா சொல்கிறாங்க, நீங்கள் இப்போது இதில் நீங்கள் அட்டென்ஷன் வைங்க. அட்டென்ஷன் எதில்? சுயத்தில் அட்டென்ஷன் என்பது இருக்க வேண்டும் அப்படின்றார் பாபா. பாபா சொல்கிறாங்க, ஜைசே சேவா ஆப்கி அபி பிரசித்தி ஹோத்தி ஜாத்தி. உங்களுடைய சேவா பிரசித்தி ஆகிட்டே இருக்குது. இப்போ குஷ்பி ஹோத்தே ரகத்தேகே, குஷியும் ஆகிட்டே இருக்கிறோம். அவர் ஆஜ்கல் இன்ட்ரெஸ்ட் பி படுத்தா ஜாத்தாக. இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஆர்வமும் அதிகமாகிட்டே இருக்கிறது. இப்போ பாக்கி என்னது மட்டும்தானா? அனுபவம் செய்ய வைக்கக்கூடிய விதி என்ன? அது ஊக்க உற்சாகம் சகிதமாக. எந்த அளவுக்கு ஊக்க உற்சாகமோ அந்த அளவுக்கு நேரத்தின் அனுசாரம் பாபா வீட்டுக்கு சேவா செய்ய வரணும்னா ஒரு குஷி, ஒரு சந்தோஷம், ரைட்டு, ஊக்கம் இருக்குது, ஒரு சேவையில் களத்தில் இறங்குறோன்னா ஒரு குஷி தான். எந்த அளவுக்கு ஊக்க உற்சாகம் இருக்குதோ அதே போல இப்போது என்னவும் தேவைப்படுகிறது. நேரத்தின் அனுசாரம் எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராக்கிய விருத்தியும் வேண்டும். எதுவுமே என்னோடது இல்லை. எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராக்கிய விருத்தின்னா என்ன? எதுவுமே டிட்டாச்சு, விடுபட்டு இருப்பது. யாருமே இங்கே இருக்கிறவங்க என்னுடையவங்க இல்லை. எனக்கு யார் மட்டும்தான் பாபா சொல்கிறார். அதுதான் வைராக்கியம். டிஸ்இன்ட்ரெஸ்ட் அப்படின்றாங்க வைராக்கியத்துக்கு. நாட்டம் எதுலேயுமே இல்லை. சேவையில் ஊக்க உற்சாகம் இருக்கட்டும், ஆனாலும் நீங்கள் எப்படி இருங்கன்றார் பாபா? வைராக்கியமாக இருங்க. வைராக்கியமாக வாழ்ந்துட்டாங்க. சில பேர் இப்போது ஒரு பிரதர் கம்பத்தில் தான் நினைக்கிறேன். கம்பத்தில் ஒரு பிரதர் கிட்டத்தட்ட 100 வயசு வரைக்கும் வாழ்ந்து சரீரம் விட்டுட்டார். 100 வயசோ 80 வயசோ 90 வயசோ கேகேபட்டியில் தான் சரீரம் விட்டுட்டார். அவருடைய ஒய்ஃப்கிட்ட பல வருஷங்களாக பேசவே இல்லை. அதுக்கு சொல்கிற வார்த்தை வைராக்கியமாக வாழ்ந்துட்டான் மனுஷன். இதுக்கு பேர் வைராக்கியமா? உலகம் என்ன அர்த்தம் சொல்லி வச்சுருக்குது? ஒய்ஃப்கிட்ட கிராமத்தில் வைராக்கியமாக இருந்துட்டான். பெருமையாக சொல்கிறது. 4 சாத்த வேண்டாம் அந்த தாத்தாவை. இன்னிலாம் மனுஷனாயா சொல்லணும்ல. எனக்கு அப்படித்தான் தோணுச்சு. அவன் என்ன மனுஷன்? இது என்ன வைராக்கியம்? 90 வயசு வரைக்கும் அப்படி ஒரு வைராக்கியம் தேவையா? ஒய்ஃப்கிட்ட நான் பேச மாட்டேன்னா இது என்ன வைராக்கியம்? என்ன தப்பு பண்ணியிருக்க போகிறாங்க? மனுஷன்னா மன்னிக்கணும், இல்லைன்னா நீ யாரே கிடையாது. ஒய்வே நீ மன்னிக்கல. அவங்க என்ன தப்புன்னு அந்தந்த நமக்கு பாவம். அந்த தாத்தாவுக்கு என்ன கிடையாது? ஞானம் இல்லை. நமக்கு என்ன இருக்குது? ஞானம் இருக்குது. அவரை மன்னிச்சு தான் விடணும். அவரை என்ன பண்ணித்தான் ஆகணும். ஒன்றும் பெரிய தப்புலாம் அந்த பாட்டி செஞ்சுருக்க போகிறது கிடையாது. ஏதோ ஒன்று, என்னமோ ஒன்று, நமக்கு அதில் போக வேண்டாம். தாத்தாவுக்கு என்ன இல்லை? ஞானம் இல்லை. அதனால் அந்த மனுஷனால் அந்த அம்மாவை என்ன பண்ண முடியல? மன்னிக்க முடியல. அதுக்கு பேர் ஊரில் வைராக்கியமான மனுஷன்னு பேர் என்ன பண்ணியிருக்கிறாரு? வாங்கியிருக்கிறார். பாபா சொல்கிறார், நாம் யார்ட்டையும் பேசாமல் இருக்கிறது அல்லது அதாவது வெறுத்து போகிறதுலாம் கிடையாது. ஆனால் பற்று இருக்கக்கூடாது. வைராக்கியம்னா இங்கே என்னது? யார் மேலேயும் பற்று இல்லை, எது மேலேயும் பற்று இல்லை. எனக்கு யார் போதும், அதுதான் வைராக்கியம். அதுதான் என்னது? வைராக்கியமாக வாழ்ந்துட்டான்னா என்ன அர்த்தம்னா, எனக்கு ஒரு பாபா போதும். அப்புறம் கொஞ்சம் மரியாதை, கொஞ்சம் வசதி வேணுமா வேண்டாமா? ஆனால் பரீட்சை வரும். பாபா சொல்றார், எனக்கு யார் மட்டும் போதும்? அதுக்கு பேர் தான் என்னது?
எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராக்கியம். நம்ம தெரிஞ்சோ தெரியாமலே எதையோ ஒன்று சார்ந்துட்டோம் அப்படின்னா அது மூலமாக நமக்கு கஷ்டங்கள் வரப்போகுது. அதனால் பாபா என்ன சொல்கிறாரு, வைராக்கியமாக இருந்துரு. நீங்கள் எது மேலேயோ கொஞ்சம் போல் பற்று வச்சுட்டிங்கன்னாலும் கூட, யார் மேலேயோ கொஞ்சம் போல் பற்று வச்சுட்டாலும் கூட, அதுதான் உங்களே நாளைக்கு முக்தி அடைய விடாது. பாபா சொல்கிறார், சேவா வந்துட்டீங்க வாழ்த்துக்கள், ஊக்க உற்சாகத்தோடு வந்துட்டீங்க வாழ்த்துக்கள். ஆனால் எவ்வளோ ஊக்க உற்சாகமோ அவ்வளவு நேரத்தின் அனுசாரம் இப்போ என்ன தேவைப்படுது, எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராக்கியம்னா வெறுத்து போகிறதுக்கு ஒதுங்கி போகிறதுக்கெலாம் இல்லை. பற்று இல்லாமல் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் அன்பாக இருப்பீங்க. இங்கே வைராக்கியத்துக்கு அர்த்தம் என்ன தெரியுமா, பற்றற்று அன்பாக இருப்பது. நம்ம வைராக்கியம்னா பேசாமல் இருக்கிறது, ஒதுங்கி இருக்கிறது, முறைச்சிட்டு இருக்கிறது இல்லை. நீங்கள் பற்று வச்சிருக்கிறதுனால தான் வெறுப்பே வருது. உங்களுக்கு பற்று இல்லைன்னா எதுவும் இல்லாமல் போயிடும், வெறுப்பு இல்லாமல் போயிடும். நம்ம பற்று தான் நமக்கு சில பேர் மேலே வெறுப்பை உண்டாக்கிட்டு இருக்குது. நம்ம எது மேலேயோ பற்று வச்சுருக்குறோம். இப்போ நானும் இவரும் பயங்கரமான ஃப்ரெண்டு. 2 பேரும் ரகசியமாக பேசிட்டு இருக்கும்போது 3வது ஆள் வந்தால், இந்த ஆள் ஏன் இங்கே வராரு, அவர் வேலைக்காக வந்திருப்பார். இப்போ அவர் வந்தது எனக்கு ஏன் கஷ்டத்தை கொடுக்குது, ஒரு ஆள் மேலே பற்று வைக்கிறதுனால. நான் எல்லாரையும் ஆத்மான்னு பார்க்குறேன்னா யாராலையும் என்ன பண்ணுறதுக்கு அவசியம் இல்லை, பற்று இல்லை. எனக்கு லட்டு ரொம்ப பிடிக்கும், என் தட்டில் வச்சதை யாரோ எடுத்துட்டாங்க, இல்லை நான் போனதும் லட்டு காலியாகிடுச்சு, என்ன வந்துடும். இப்போ நம்ம கோபத்துக்கும் துக்கத்துக்கும் காரணம் என்னவா இருக்குது, ஏதோ ஒன்று மேலே பற்று. அது எனக்கு மறுக்கப்படும் போது, அதுக்கு இடையூறு வரும்போது என்ன வந்துடுது. இப்போ பாபா என்ன சொல்கிறார், சேவா பண்ண வந்திருக்கிறோம் ஊக்க உற்சாகமாக. ஆனால் ப்ளஸ் இப்போ என்ன தேவைப்படுது சொல்லுவாங்க, எவ்வளோ சேவை பண்ணு, நீங்கள் டீலாம் கொடுக்க வேண்டாம், ஜூஸ்லாம் கொடுக்க வேண்டாம், ஒரு கிளாஸ் தண்ணியாவது குடிக்கிறீங்களான்னு ஒரு வார்த்தை கேட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு சேவை பண்ணாமல் போகிற ஆட்கள்லாம் இருக்குது. என்ன கேட்டால் போதும், நம்ம என்ன இந்த மனுஷங்களை நம்பியா சேவை பண்ண வந்தோம். இவங்க ஏதாவது இந்த டீ கொடுப்பாங்க, ஜூஸ் கொடுப்பாங்க, அதுக்காக வந்தோமா. பாபா எனக்கு உயிரை கொடுத்துருக்கிறாரு, அறிவை கொடுத்துருக்காரு. அறிவு இருந்தால் தானே உயிர் இருக்குது. அவருக்காக பாபா சொல்கிறார், இங்கே இல்லை. நம்ம லௌகிக்கத்தில் கூட எதையும் எதிர்பார்க்கிறது என்னதுதான், நாம் நிறைய செய்கிறோம் லௌகிக்கத்துக்கு. ஆனால் செய்ய செய்ய என்ன வந்துடுது, ஆட்டோமேட்டிக்காக ஏதோ ஒரு விதமான எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்பு இல்லாமல் இருக்கிறதுக்கு பேர் தான் என்னது, வைராக்கியம். எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராக்கியம். இந்த வைராக்கியம் வராத வரைக்கும் ஒரு மனுஷனுக்கு துக்கம்தான், திரும்ப என்னதுதான். இப்போ பாபா என்ன சொல்கிறார், வாழ்த்து எதுக்கு சொல்லிட்டார், சேவைக்கு வந்துட்டோம், அதுவும் ஊக்க உற்சாகத்தோடு வந்துட்டோம். ஆனால் அவர் எதிர்பார்க்கறது என்ன, எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராக்கியமும் இருக்க வேண்டும் அப்படின்றார் பாபா. இதுதான் அனுபவம் செய்ய வைக்கிறதுக்கான விதி. சேவாவில் பிறருக்கு அனுபவம் செய்ய வைக்கணும்னா எந்த 2 தேவைப்படுது, சுயஸ்திதியில் முதல்ல சுயத்தில் அட்டென்ஷன் கொடுங்கன்னு சொன்னார், முதல் பாயிண்ட்டு. இப்போ ஒரு பாயிண்டில் என்ன சொல்கிறாருன்னா, அனுபவம் செய்ய வைக்கிறதுக்கான விதி என்ன, ஊக்க உற்சாகம் சகிதமாக எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராக்கியமும் வேண்டும். இது 2வது பாயிண்ட். சுயத்தின் மேலே அட்டென்ஷன் வைங்க, நீங்கள் என்ன பண்ணலாம், சேவையில் நீங்கள் வெற்றி அடையலாம், அனுபவம் மற்றவங்களுக்கு கொடுக்கலாம். இப்போ பாபா சொல்கிறார், ஊக்க உற்சாகத்தோட சேவை செய்கிறதோடு கூடவே இப்போ என்னவும் தேவைப்படுது, வைராக்கியம். வைராக்கியம்னா என்ன, பற்று இல்லாமல் இருக்கிறதுனா என்ன, எதிர்பார்ப்பு இல்லாமல் இருக்கிறது. ஏன்னா எனக்கு யார் மட்டுமே போதும். இப்போ இடையில இப்போது பிரிஜ்மோகன் பாய் சரீரம் விட்டார் இல்லையா, அவர் ரூமுக்கு போயிருந்தோம், காட்டேஜ் போயிருந்தோம். ஒரு ஃப்ரேம் கொடுத்தாங்க, அந்த ஃப்ரேமில் அழகாக ஒரு வாசகம் எழுதியிருக்கிறாங்க, मैं अकेला रहना ही काफ़ी हूँ क्योंकि मेरे साथ सर्वशक्तिवान है. मैं अकेला ही काफ़ी हूँ क्योंकि मेरे साथ सर्वशक्तिवान है. நான் தனியாக இருப்பதுவே எனக்கு போதும், ஏனெனில் சர்வசக்திவான் என் கூட இருக்கிறார். நிறைய பேருக்கு இது நோய், லோன்லினஸ்.
வீட்டில் 4 பேர் இருப்பாங்க, ஆனால் அவங்கள புரிஞ்சுக்கிட்ட ஆளுன்னு ஒரு ஆள் கூட இருக்காது. அதுக்கு பேர் என்னது? அகேலாப்பன். என்ன செய்கிறது? அவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க நல்லா, அதுங்க கூடி கூடி பேசிக்குதுங்க, என்னைய ஓரமாக விட்டுருதுங்க. இது எல்லா வீட்லேயுமே எல்லாருக்கும் நிகழக்கூடியது. அது வயசாக ஆக நம்மளை அப்படியே ஓரம் கட்டிடுவாங்க. ஆனால் அவர் 90 வயசில் 93 வயசில் அவர் சொல்கிறார், அவரை கவனிக்கிறதுக்கு 1000 பேர் இருந்தாலும் அவர் தன்னை ஃபீல் பண்ணுறார். மே அகேலாகி காஃபி ஹூ, நான் தனியாக இருப்பதே எனக்கு போதுமானது. ஏன் எனில் என்னுடன் சர்வ சக்திவான் இருக்கின்றார். எவ்வளோ நல்ல வார்த்தை. அவருக்கு 90 வயசில் கிடைச்ச அனுபவத்தை நமக்கு ஈஸியாக இந்த வயசில் கொடுத்துட்டார். புத்தியில் கொண்டு வந்துடணும். எனக்கு யார் இருக்கிறதுனால நான் தனியாக இருக்கிறது போதும்? பாபா சர்வசக்திவான் கூட இருக்கிறதுனால பாபா சொன்ன அகேலா தனியாக இருக்கிறது எனக்கு போதும். இப்போ இதுக்கு பேர் என்னென்னா வைராக்கியம். நான் யார்கிட்டையும் எதையும் எதிர்பார்க்காம இருக்கிறேன்ல, இதுக்கு பேர் என்னது? அப்போ நான் சொகுசாக தானே இருக்க முடியும். ஏன் சொகுசு தன்மையை யாரும் என்ன பண்ண முடியாது, என்கிட்ட இருந்து பறிச்சிக்க முடியாது. அப்போ பாபா சொல்கிறாங்க, நீங்கள் இப்போது இதை அனுபவம் செய்யணும், வைராக்கியத்தை அனுபவம் செய்யணும். புருஷார்த்தத்தில் ஏதேனும் பிரச்சனை ரூபம் வருகிறது என்றால் அதற்கு காரணம் எல்லைக்கப்பாற்பட்ட வைராக்கிய விருத்தியில் குறைவு உள்ளது. இப்பொழுது எல்லைக்கப்பாற்பட்ட வைராக்கியம் வேண்டும். எல்லைக்கப்பாற்பட்ட வைராக்கியம் சதா காலம் தொடர்கிறது. ஒருவேளை அகர் சமைப்பர் ஹோத்தாக, சில நேரம் வரும்போது மட்டும் வருதுன்னு வச்சுப்போம். தோ சமை நம்பர் 1 ஹோ ஜாத்தாக. சில நேரம் வரும்போது நான் பற்றற்றவராக இருக்கிறேன், சில நேரம் வரும்போது பற்றுதலோடு வந்துடுறேன். அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக யாருக்கு தான் மார்க்காம? நேரத்துக்கு தான் மார்க்கு அப்படின்றார். யாருக்கு தான் மார்க்கு? நேரத்தால் நான் வைராக்கியம் உடையவரானா மார்க் எதுக்கு? நேரத்துக்கு. அப்போது பாபா சொல்கிறார், நேரத்துக்கு ஏதாவது 2 பேர் ஏமாத்தினாங்க, 2 பேர் சண்டைக்கு வந்தாங்க, அப்படி வந்துலாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது? வைராக்கியத்துக்கு வரக்கூடாது. அப்படி வந்தாலும் மார்க்கு நம்பர் 1ங்கிறது நேரத்துக்கு போயிடுது. நீங்கள் நம்பர் 2 ஆயிடுறீங்க. நேரம் உங்களுக்கு வைராக்கியத்தை தருகிறது. எல்லைக்கப்பாற்பட்ட வைராக்கியம் என்பது சதா காலம் ஏற்படுவது. ஒரு புறம் ஊக்க உற்சாகம் குஷி, ஒரு புறம் என்னது? ஊக்க உற்சாகம் குஷி. அதே நேரத்தில் மறுபுறம் எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராக்கியம். ஒரு நாள் ஃபுல்லாக குஷி, ஒரு நாள் ஃபுல்லாக சோகம். சோகம்னா என்ன? வைராக்கியம். அப்படி கிடையாது. குஷியாக இருக்கும்போதே என்னவா இருக்கணும்? வைராக்கியமாகவும் இருக்கணும். இன்றைக்கி குஷியாக இருந்துட்டுறேன், நாளைக்கு யார்ட்டையும் பேசாமல் சண்டைக்கு போயிட்டு அமைதியாக இருந்துடுறேன், அப்படி கிடையாது. குஷி ஊக்க உற்சாகம் அதுக்கு ஈக்குவலாக, அதுக்கு அதே நேரத்தில் நான் எப்படி இருக்கிறேன்? வைராக்கியம், பற்றற்று, எதிர்பார்ப்பு இல்லாமல் எனக்கு பாபா மட்டும் போதும், எனக்கு வேறு என்ன வேணும்? பாபா சொல்ல குஷி ஊக்க உற்சாகம், அதே நேரத்தில் எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராக்கியம், இப்படி இருக்கணுன்றார் பாபா. எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராக்கியம் சதா இல்லாமல் போவதற்கு காரணம் என்ன? பாப்தாதா பார்த்தார். காரணம் அவரே காரணம் சொல்லக்கூடாதுன்னு நமக்கு காரணம் புரிய வைக்கிறார். தேக அபிமானம். தேகம் என்கின்ற வார்த்தை எல்லாவற்றிலும் வந்து விடுகிறது. எப்படி தேகத்தின் சம்பந்தம், தேகத்தின் பொருட்கள், தேகத்தின் சமஸ்காரம், தேகத்தினுடைய வார்த்தை எல்லாவற்றிலும் வருகிறது. ஆக விசேஷமாக தேக அபிமானம் எந்த விஷயத்தில் வருகிறது? யார் தேகி அபிமானியிலிருந்து எது உங்களை ஆத்ம அபிமானியிலிருந்து தேக அபிமானத்துக்கு கொண்டு வருகிறது? வக அப் தக் பாப்தாதானி செக் கியா, அதை இப்போ வரைக்கும் பாப்தாதா செக் பண்ணாங்க. நல்லா இருந்த ஆத்மா, நல்ல ஆத்மா பயிற்சி பண்ணிட்டு இருந்த ஆத்மா, நல்ல யோகா பண்ணிட்டு இருந்த ஆத்மா, திடீர்னு 2 நாள் டென்ஷன். இப்போ பாபா பார்க்குறார், நல்லா புருஷார்த்தம் பண்ணாங்க, நல்ல ஆத்ம பயிற்சி பண்ணாங்க, இவங்களை எது தேக அபிமானத்தில் கொண்டு வந்துச்சு? அதுக்கு மூல காரணம் பழைய சமஸ்காரம் கீழே இழுத்து விடுகிறது. சமஸ்காரத்தை அழிக்கின்றார்கள், ஆனால் ஏதாவது சமஸ்காரம் நேச்சர் ரூபத்தில் இப்பொழுதும் கூட தன் வேலையை காண்பித்து விடுகிறது. எப்படி தேக அபிமானத்தினுடைய நேச்சுரல் ஆகி விட்டதோ, நம்ம வேண்டான்னு நினச்சாலும் கூட அது நம்முடைய நேச்சர் ஆகிடுச்சு, இயல்பான சுபாவமாக மாறிவிட்டதோ,
அதே போல ஆத்ம அபிமானத்தினுடைய நேச்சுரலாக இல்லை. ஆத்ம அபிமானத்தினுடைய நேச்சுரலாக இல்லை. ஆத்ம அபிமானத்தினுடைய பழக்கம் சுபாவம் இயல்பானதாக இல்லை அப்படின்னு பாபா ரிசல்ட் கொடுக்குறாங்க. சொல்கிறாங்க, ஹம்னே கதம் கியா, நான் அழிச்சிட்டேன் ஒரு பொருளை. பாபா சொல்ல ஏகதம் பீஜுக்கோ பசம் நகி கியா, ஆனால் ஒரேடியாக விதையை பஸ்மம் பண்ணலை. தேகாபிமானம் போயிடுச்சின்னு சொல்கிறோம், ஆனால் உள்ளுக்குள்ளே இன்னும் என்ன இருக்குது, அந்த விதை இருக்குது, அதை பஸ்மம் பண்ணலை. ஆகவே சமய ஆனேப்பர், நேரம் வரும்போது தேக அபிமான சமஸ்காரம் வெளிப்பட்டு விடுகிறது. இப்போ எனக்கு கோபம் இல்லை, ஆனால் யாரையோ ஒருத்தரை பார்க்குறேன், எதையோ ஒன்றை கேட்குறேன், அவங்க என்கிட்ட ஏதோ ஒரு மாதிரி நடந்துக்கிறாங்கன்னா எது வந்துடுது, நான் இப்போ ஞானம் சொல்கிறேன், நான் சாந்த சொரூப ஆத்மா, எனக்கு இப்போ யார் மேலேயும் கோபம் இல்லை. குறிப்பாக எனக்கு அந்த ஆத்மா மேலேயும் கோபம் இல்லை, இந்த ஆத்மா மேலேயும் கோபம் இல்லை. இப்போ முடிவு பண்ணியாச்சு இல்லை. ஆனால் நீங்கள் அந்த ஆத்மாவை பார்ப்பீங்க, அந்த ஆத்மாவுக்கு உங்களுக்கு ஏதோ ஒரு உரையாடல் நடக்கும், எது வந்துடும். அப்போ பாபா யோசிக்கிறோம், நான் தான் பாபாட்ட சொல்லிட்டேனே, நான் தான் அந்த ஆத்மா மன்னிச்சிட்டேனே, இங்கே எது வேலை செய்யுது, இந்த பழைய சமஸ்காரம் என்ன பண்ணுது, வேலை செய்யுது. அதை நான் எரித்தேன், ஆனால் விதையை என்ன பண்ணலை, எரிக்கலை. மேலோட்டமாக என்ன பண்ணிட்டேன், இந்த காட்டெல்லாம் எவ்வளோ வேணாலும் எரிச்சு பாருங்கள், திருப்பி என்ன பண்ணிடும், ஒரு மலையில் திருப்பி எல்லாமே வளர்ந்துடும். எரிச்சிட்டோன்னு நினைக்கிறோம், ஆனால் உள்ள விதை இருக்கிறது. அப்போ பாபா சொல்கிறாங்க அது ஆகலை, ஆகவே நேரப்படி அது எமர்ஜ் ஆகி விடுகிறது. ஆக இப்பொழுது நாம் செய்ய வேண்டியது தேக உணர்வினுடைய நேச்சரை பவர்ஃபுல்லாக, देहबानी नेचर को पावरफुल देह अभिमानी स्थिति, देह अभिमानी शक्ति से वंश सहित नाश करने की இப்போ தேவை என்ன, தேக உணர்வினுடைய நேச்சரை பவர்ஃபுல் ஆத்ம அபிமான ஸ்திதியினுடைய சக்தி மூலமாக வம்ச சகிதமாக அழிக்க வேண்டும். பவர்ஃபுல் ஆத்ம அபிமான சக்தி மூலமாக, ஆத்ம அபிமானியாக இருக்கிறோம், பவர்ஃபுல் ஆத்ம அபிமான சக்தி மூலமாக வம்ச சகிதமாக அழிக்க வேண்டும். ஏனெனில் குழந்தைங்க சொல்கிறீங்க நாங்கள் விரும்பலை, ஆனால் அப்பப்போ வந்துடுது. ஏன் வந்துடுது, இன்னும் அம்சம் இருக்கிறது, அம்சம் வம்சத்தை ஏற்படுத்திடுது இல்லையா. ஆகவே இப்பொழுது தேவை சக்தி சொரூபமாக ஆக வேண்டும். ஆதாரம் தன்னைத்தானே செக் பண்ணுங்க. கிசிபி சொரூபமே, எந்த ஒரு சொரூபத்தில் அம்சம் மாத்திரம் கூட பழைய தேக உணர்வு சமஸ்காரம் இருந்து விடவில்லை தானே. ஒரு வகை கதம் ஹோகா, அது அழியும். எப்போ அழியும், எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராக்கியத்தினால். சேவையை பார்த்து கேட்டு பாப்தாதா குஷி அடைகிறார். ஆனால் இப்பொழுது பாபாவுடைய விருப்பம் இதுதான். எப்படி சேவைக்கான ஊக்க உற்சாகம் ஜொலிப்பு பிரகாசமாக மக்களுக்கு தென்படுகிறதோ, அனுபவமாகுகிறது. சேவை, நாம் செய்கிற சேவை அனுபவமாகுது. அதே மாதிரி நம்மள்கிட்ட இருந்து அவங்களுக்கு எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராக்கிய உள்ளுணர்வினுடைய பிரபாவம் ஏற்பட வேண்டும். ஏனெனில் இன்றைய காலத்தில் சேவை மூலமாக உங்களுக்கு புகழ் அதிகரிக்கும், உங்களுக்கான அடிமையாக கூட இயற்கை மாறிடும், அனுபவம் செய்வீங்க, சாதனங்கள் அதிகரிக்கும். ஆனால் எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராக்கிய விருத்தியோடு சாதனங்களை பயன்படுத்தணும். கூடவே நம்முடைய யோகா அபியாசத்தை சமநிலை செய்து கொள்ள வேண்டும். புகழ்வாங்க, நிறைய பொருள் வரும், ஆனாலும் எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராக்கிய விருத்தியினால சாதனா ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணணும். எப்படி நீங்கள் இல்லறத்தில் இருக்கக்கூடியவங்க எடுத்துக்காட்டு கொடுக்குறீங்க, எல்லாம் செய்தாலும் கர்மயோகி தாமரை மலருக்கு சமமாக இருங்கள் என்று. அதே போல நீங்கள் அனைவருக்கும் சேவை செய்து கொண்டே சாதனம் கிடைத்தாலும் புகழ் கிடைத்தாலும் நீங்கள் உங்களுடைய சாதனாவை கொண்டு அதை பேலன்ஸ் செய்ய வேண்டும். சாதனாவை கொண்டு அதை என்ன பண்ணணும், பேலன்ஸ். புகழ் கிடைக்கும், பொருள் கிடைக்கும், ஆனால் பேலன்ஸ் பண்ணுங்க. இன்றைய காலத்தில் அடிசன், ஆஜ்கல் எடிசன் சேவாக்கே சாத், இன்றைய காலகட்டத்தில் அடிசனாக சேவையோடு கூடவே எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராக்கிய விருத்தியினுடைய அவசியம் தேவை. நடந்தாலும் சுற்றினாலும் அனுபவம் செய்யணும். இவங்க விசேஷமான ஆத்மா. வெறுமனே யோகத்தில் உட்காரதுல நேரம் போயிட்டு இருக்கக்கூடாது, சொற்பொழிவு செய்கிறதுல நேரம் போயிட்டு இருக்கக்கூடாது. நடமாடிக்கொண்டே உங்களுடைய நெற்றியில் சாந்தி சக்தி குஷியினுடைய அனுபவம் ஏற்படட்டும். ஏனெனில் நேரத்தினுடைய அனுசாரம் இப்பொழுது நேரம், क्योंकि समय की प्रति समय, अभी समय
பதல்தா ஜாயகா. ஏன்னா நேரத்துக்கு நேரம் இப்போ சூழல் என்னவாயிட்டே இருக்கும், மாறிட்டே இருக்கும். பாபா நமக்கு இஷாரா கொடுத்துட்டார். என்ன இஷாரா கொடுத்துட்டார்? நம்ம சேவா பண்ணணும், ஆனால் எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராகிய விருத்தியோடு இருக்கணும் அப்படிங்கிற இஷாரா கொடுத்துட்டார். ஆத்ம அபிமானத்தை கொண்டு தேக அபிமானத்தினுடைய விதையை அழிச்சிடணும். அநேக விதமான தேக அபிமானம் அனுபவம் ஆகிட்டு இருக்குது. இப்போ இதை பரிவர்த்தனை செய்யுங்க. இன்னொரு விஷயம், ரொம்ப காலமாக பகுத் சமைக்காவி அப்பனா சோச்சோ, ரொம்ப காலமாக கூட இதை யோசிங்க. பகுத் சமயக்கா அபியாஸ் ஆகி, இன்னைக்கு எடுத்த முடிவு, இன்னைக்கு பண்ணுற பயிற்சி பத்தாது, நீண்ட கால பயிற்சி என்பது தேவை. நீண்ட கால புருஷார்த்தம் நீண்ட கால பிராப்தியை தரும். நீண்ட காலத்திற்கான அட்டென்ஷன் ஒருவேளை குறைவாயிடுச்சுன்னா கடைசி நேரத்தில் நிறைய காலத்துக்கான சேமிப்பு இருக்காது, செய்ய முடியாது, டூலேட்டு போர்டு போடப்பட்டுடும். ஆகவே பாப்தாதா இன்றைக்கு அடுத்த வருஷத்திற்கான ஹோம்ஒர்க் கொடுத்துட்ருக்குறாங்க. தேக அபிமானம் எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணமாகுகிறது. பிறகு குழந்தைங்க ரமணீகரமாக இருக்கிறாங்க இல்லையா, செல்லமாக இருக்கிறாங்க இல்லையா, பாப்தாதாவுக்கு கூட நம்பிக்கை ஊட்டுறாங்க. பாபா நான் நேரம் வரும்போது சரியாயிடுவேன். பாப்தாதா சொல்கிறார், நேரம் சரியாக்குச்சுன்னா நீங்கள் டீச்சரா, நேரம் டீச்சரா? அப்போ டீச்சர் யாராயிடுறாங்க? உங்களுடைய படைப்பு நேரம், உங்களுக்கு அது டீச்சர் ஆகிடுறது நல்லா இருக்குமா? ஆகவே நேரத்தை நெருக்கத்தில் கொண்டு வர வேண்டும். நேரம் நான் மாறினேன்னு இருக்கக்கூடாது. சமைக்கோ நஜித்திக் லானே வாலே, நீங்களாம் யார்? நேரத்தை நெருக்கத்தில் கொண்டு வரக்கூடியவங்க. சமைப்பர் ரகனே வாலே நகி, நேரம் வரும்போது மாறுவேன்னு காத்துட்ருக்கிறவங்க கிடையாது. நேரத்தை டீச்சர் ஆக்காதீங்க. பாபா இன்னைக்கு திரும்ப திரும்ப இதைத்தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்க? செக் பண்ணுங்க, சேஞ்ச் பண்ணுங்க. நீண்ட கால பரிவர்த்தனை நீண்ட கால பிராப்திக்கு அதிகாரி ஆக்குகிறது. அப்போது எந்த ஒரு குழந்தையும் சரி, அவங்க இப்போ வரைக்கும் கொஞ்சம் சோர்வாக கொஞ்சம் சோம்பேறியாக இருந்தாலும் கூட சரி, கடைசி நம்பரில் இருக்கக்கூடிய குழந்தையாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கும் பாபாவினுடைய அன்பு இருக்கிறது, ஸ்நேகம் இருக்கிறதுனால தான் பாபா குழந்தை ஆகியிருக்கிறாங்க, பாபாவை புரிஞ்சிருக்கிறாங்க, என்னுடைய பாபான்னு சொல்கிறாங்க. ஆனால் நேரம் வரும்போது மாறுவேன்னு விஷயத்தை நேரத்திட்ட விடாதீங்க. நேரம் வரவே வராது. அப்போது நம்முடைய சம்பூர்ணத்திற்கான நேரத்தை நாம் இப்போ கொண்டு வரணும். பாப்தாதாவினுடைய உலக மாற்றத்திற்கான காரியத்தில் நீங்கள் எல்லாரும் துணையாக இருக்கிறீங்க. தனியாக காரியம் செய்ய முடியாது, குழந்தைங்களோட சேர்ந்து தான் பாபா செய்ய முடியும். பாபாவும் கூட சொல்கிறார், முதல்ல குழந்தைங்க, முன்னால் குழந்தைங்க. அப்போ அடுத்த வருஷம் அபி அகர் தூசரே வருஷமே ஆனாகி ஹே, அடுத்த வருஷம் நீங்கள் வரத்தான் வேணும். பாபாவும் வரத்தான் போகிறாரு. இந்த ஹோம்ஒர்க் செய்துட்டு வருவீங்களா, செய்வீங்களா? கை தூக்குங்க. ஊக்க உற்சாகம் கூடவே எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராக்கியம் இருக்கணும். தேக அபிமானத்தினுடைய விதையை கூட என்ன பண்ணிடணும், அம்சம் பண்ணிடணும். ஆத்ம அபிமான பவர்ஃபுல் பயிற்சி மூலமாக அதை நாம் சரி செய்யணும். அச்சா, ஓம் சாந்தி. பாபனுக்கு வரதானம் கொடுக்குறாங்க. காரியம் செய்து கொண்டே காரியத்தினுடைய பந்தனத்திலிருந்து விடுபட்டு இருக்கக்கூடிய, காரியம் செய்து கொண்டே காரியத்தின் பந்தனத்திலிருந்து விடுபட்டு இருக்கக்கூடிய சகஜ யோகி, தாமாகவே யோகத்தில் ஈடுபட்டு இருக்கும் யோகி ஆகுக. சகஜ யோகி, ஸ்வதக யோகி. ஸ்வதக யோகின்னா நாம் முயற்சியே பண்ணலை, அதுவாகவே என்ன பண்ணிடுது, வந்துடுது. கோபம்லாம் எப்படி வருது? நாம் கூப்பிட்டு வருதா, அதுவாக வருதா? கவலையெல்லாம் நம்ம கூப்பிட்டு வருது, நம்ம சொல்கிறோம் இல்லையா, கோபம் அதுவாக வந்துடுச்சுன்றோம். அழுக அதுவாக என்ன பண்ணிடுச்சு, வந்துடுச்சு. அது மாதிரி இப்போ எது வரணும், இப்போ அதுவாக யோகா வரணும். யோகா வரணும். நீங்கள் பிளானே பண்ணக்கூடாது, ஆனால் அங்கே யோகா நடந்துட்டுருக்கணும். பாபஸ்வ ஸ்வதக யோகி சகஜ யோகி பவ. காரியம் செய்து கொண்டே கர்ம பந்தனத்திலிருந்து விடுபட்டு இருக்கக்கூடிய சகஜ யோகி ஸ்வதக யோகி ஆகுங்கள். யார் மகாவீர் குழந்தைங்களோ அவங்கள சாக்கார உலகத்தினுடைய எதுவுமே யாருமே தன் பக்கம் ஈர்க்க முடியாது. அவங்க ஸ்வயம் தன்னை ஒரு செகண்டில் விடுவித்து பாபாவுக்கு பிரியமானவராக ஆக்கி கொள்ள முடியும். டைரக்ஷன் கிடைச்சதுமே சரீரத்திலிருந்து அப்பாற்பட்ட அசரீரி ஆத்மபிமானி பந்தன்முக்து யோகயுக்து ஸ்திதியை அனுபவம் செய்யக்கூடியவங்க தான் சகஜ யோகி, ஸ்வதக யோகி, சதா யோகி, கர்மயோகி, சிரேஷ்ட யோகி. எத்தனை யோகி? 5 எண்ணியாச்சு. ஸ்வதக யோகி, சகஜ யோகி, ஸ்வதக யோகி, சதா யோகி, கர்மயோகி, சிரேஷ்ட யோகி. அவர்கள் எப்போ விரும்புகிறாங்களோ, எவ்வளோ நேரம் விரும்புகிறாங்களோ, தன்னுடைய சங்கல்பம் சுவாசத்தை ஒரு பிராணேஸ்வர் பாபாவுடைய நினைவில் நிலைத்து வைத்திருக்க முடியும். ஸ்லோகன்: ஏக்கரஸ்திதியினுடைய சிரேஷ்ட ஆசனத்தில் வீற்றிருக்க வேண்டும். ஏக்கரஸ்திதியினுடைய சிரேஷ்டமான ஆசனத்தில் வீற்று இருக்க வேண்டும். ஏக்கரஸ்திதிங்கிற
சிரேஷ்டமான ஆசனத்தில் வீற்றிருக்க வேண்டும். இதுதான் தபஸ்வி ஆத்மாவுடைய அடையாளம். இதுதான் தபஸ்வி ஆத்மாவுடைய அடையாளம். அவ்வியக்தை சாரா நம்பிக்கையினுடைய அஸ்திவாரத்தை பலப்படுத்தி சதா பயமற்றவர் கவலையற்றவராக இருங்கள். இந்த நம்பிக்கை மற்றும் நினைவு யக நிச்சய வ ஸ்மிருதி அவர் சமர்த்தி ரக்கோ. இந்த நம்பிக்கை இருக்கட்டும், இந்த நினைவு இருக்கட்டும், இந்த சாமர்த்தியம் இருக்கட்டும். என்ன? அநேக முறை நான் பாபாவுடையவராக ஆகி மாயாஜித் ஆகி இருக்கிறேன். இப்பொழுது மீண்டும் அதை செய்வது கஷ்டமா என்ன? பாபா இவ்வளோ டியூட்டி கொடுத்துருக்காரே, கர்மா ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கிறாருன்னு கவலைப்படாதீங்க. நான் அநேக முறை என்னவாக இருக்கிறேன்? பாபா குழந்தையாகி மாயாஜித்தா ஆகி இருக்கிறேன். இப்போ திரும்பவும் அதை என்ன பண்ண போகிறேன்? சரி, நீங்கள் ஒன்றும் புதுசாலாம் செய்ய வேண்டாம், செஞ்சதை செய்யுங்க. இது கஷ்டமா? இந்த நினைவு தெளிவாக இல்லை என்றால் பாபா சார் क्या यह स्मृति स्पष्ट नहीं है कि मुझे आत्मा ने विजयी बनने का पाठ अनेक बार बजाया है. நான் வெற்றியாளன் ஆகியிருக்கிறேன் பல முறை. இந்த நினைவு உங்களுக்கு வரலையா, இல்லையா அப்படின்னு கேட்குறார். ஸ்மிருதி ஸ்பஷ்ட நகி ஹே தோ, நினைவு தெளிவாக இல்லை என்றால் அதுலேருந்து ப்ரூஃப் ஆகிடுது. பாப்கே ஆகே ஸ்வயம்கோ ஸ்பஷ்ட நகி கியாகே. சில பேருக்கு டவுட்டாகவே இருக்குதாமா, நான் பலமுறை வெற்றி அடைஞ்ச ஆத்மாவா இல்லையான்னு எனக்கே தெரியலை, தெளிவாக தெரியலை. அப்படின்னா ஒரே ஒரு காரணம்தான், நீங்கள் பாபாவுக்கு முன்னால் தன்னை தெளிவாக காண்பிக்கலைன்னு அர்த்தம். வெற்றி என்பது உறுதி செய்யப்பட்ட ஒன்று, அநேக முறை அடைந்த ஒன்று. இது நமக்கு தெளிவாக ஞாபகத்தில் வரலைன்னா அர்த்தம் என்னவாமா, நான் என்னைய பாபாவுக்கு முன்னால் தெளிவாக என்ன பண்ணலை. டாக்டர் என்னை என் பக்கத்துலேயே வராதிங்க, என் வீட்டுக்கே வராதிங்க, நானும் உங்கள் வீட்டுக்கே வரமாட்டேன், மருந்து கொடுத்து எப்படியாவது சரி பண்ணிடுங்கன்னா டாக்டர் என்ன பண்ணுவார்? ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் உங்களை பாபாட்ட தெளிவாக என்ன பண்ணணும்? தெளிவாக என்ன பண்ணணும்? காண்பிக்கணும். பாபா இதுதான் நான், இப்படித்தான் நான், இதெல்லாம் என்கிட்ட ப்ளஸ் இருக்குது பாபா, இதெல்லாம் என்கிட்ட மைனஸ் இருக்குது, இது இல்லை. இதை தெளிவாக காமிச்சா போதும், பாபா உங்களை சரி பண்ணிடுவார். உங்களுக்கு தெளிவாக ஞாபகம் வந்துடும், நான் மாயாவை பலமுறை என்ன பண்ணியிருக்கிறேன்? வெற்றி அடைஞ்சிருக்கிறேன், நான் வெற்றியாள ஆத்மா தான், எனக்கு அதில் எந்த சந்தேகமும் இல்லை. உங்களை பாபாட்ட தெளிவாக காமிச்சா உங்களுடைய வெற்றி, பல கல்பம் அடைஞ்ச வெற்றி உங்களுக்கு தெளிவாக ஞாபகத்துக்கு வந்துடும். அப்புறம் எதுவுமே உங்களுக்கு கஷ்டம் இல்லை. அப்போ பாபா சொல்கிறார், இன்றைக்கு வாணியினுடைய சாரம் காரணம் என்கின்ற வார்த்தையிலிருந்து விடுபட்டு நடத்தை மற்றும் முகத்தால் முக்தி கொடுக்கக்கூடிய முக்தி தரும் வள்ளலாங்கள் சேவையினுடைய ஊக்க உற்சாகத்தோடு கூடவே சதா எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராகிய விருத்தியில் இருங்கள். ஓம் சாந்தி.